guys, welcome back. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளுடைய integration by rational algebraic functions அந்த டாபிக்ல ரூல் A பார்த்தோம், அதுக்கு அடுத்து ரூல் B பார்த்தோம், அதுக்கு அடுத்து ரூல் C பார்த்தோம். ரூல் C இப்போ வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த ரெண்டு ரூலுமே நீங்க பார்க்கல அப்படினா நம்மளோட previous வீடியோஸை செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். சோ நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. So நீங்க என்ன நம்மளோட இன்டகிரேஷன் வீடியோ பேசிக்ஸ் வீடியோ பார்க்கல அப்படினா மேல லிங்க் ஐ பட்டன்ல கொடுத்திருக்கேன், அப்படி இல்லனா கீழ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். சோ இப்போ நம்ம நம்மளுடைய சாப்டருக்குள்ள போகலாம். இப்போ நம்மளோட ரூல் C என்ன சொல்லுது அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளுடைய எப்பவும் வந்து நம்மளோட டினாமினேட்டர் வந்து rational factor-ஆ நம்மளால வந்து factorize பண்ண முடியுது, அதாவது first or second டிகிரிக்கு நம்மளால அதை factorize பண்ண முடியுதோ அப்பலாம் வந்து நம்ம ரூல் C யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி யூஸ் பண்ற இந்த மெத்தடோட பேர் என்னன்னா partial fraction. இதை ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுதான் partial fraction. இது எதுக்கு எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எப்பலாம் நம்மளோட denominator வந்து நம்மளால ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமோ அப்ப மட்டும்தான். நம்மளால ஃபேக்டரைஸ் பண்ண முடியல அப்படின்னா நம்ம ரூல் B யூஸ் பண்ணுவோம். ரூல் B தான் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். சோ இந்த வீடியோல ரூல் C பத்தி பார்ப்போம். சோ இதுல வந்து பார்ஷியல் ஃபிராக்ஷன் பத்தி பார்ப்போம். அதுல வந்து மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. சோ என்னென்ன டைப் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப்ல பாத்தீங்கன்னா x ஓட பவர் வந்து 1 தான், அதாவது லீனியரா ஃபர்ஸ்ட் டிகிரில இருக்கும். செகண்ட் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா x உடைய பவர் வந்து 1 இருக்கும், பட் ஆனா ஸ்கொயரா இருக்கும், அதாவது x ஓட டிகிரி 1 தான், பட் இருந்தாலும் ஸ்கொயரா இருக்கும். தேர்ட் இதுல பாத்தீங்கன்னா x உடைய டிகிரி வந்து 2 இருக்கும். அதுதான் இந்த இருக்க 3 டைப்ஸ். சோ இந்த 3 டைப்ஸ் பத்தினா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் டைப்ல என்ன பண்ணுவோம் அப்படினு கேட்டிங்கனா x ஓடது எல்லாமே 1ல தான் இருக்கு, அதாவது அதோட டிகிரி எல்லாமே 1 தான். அப்படி டிகிரி 1ஆ இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஒவ்வொன்றையும் பிரிச்சு எழுதிக்கலாம். அதாவது கீழ இருக்க இது ஒரு ஃபேக்டர், அதுக்கு அடுத்து இது ஒரு ஃபேக்டர். ஃபேக்டரைஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது. சோ ஃபேக்டரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி எழுதலாம்னா a divided by x plus 1 ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் பிளஸ் b divided by x plus 2. இங்க a b அப்படிங்கிறது என்னன்னா கான்ஸ்டன்ட். ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்து இத நம்ம பிரிச்சு எழுதணும். இந்த மெத்தட் பேர் தான் partial fraction. சோ இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கான்ஸ்டன்ட் வச்சு பிரிச்சு ஃபேக்டர்ஸ் பிரிச்சு எழுதுனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது ரெண்டுத்தையும் LCM எடுப்போம், அதாவது இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சேம் டினாமினேட்டர் ஆக்குவோம். சோ சேம் டினாமினேட்டர் ஆக்குனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு டினாமினேட்டர் சேமா இருக்கனால கேன்சல் பண்ணிரலாம். சோ நியூமரேட்டர் ரெண்டு சைடும் ஈக்குவேட் பண்றோம். சோ ஈக்குவேட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா x இப்போ வந்து a ஓட வேல்யூவும் b ஓட வேல்யூவும் நமக்கு தெரியாது. சோ அந்த வேல்யூஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டுத்துல ஏதாவது ஒரு டேர்ம் வந்து 0 ஆக்கனா ஒரு டேர்மோட வேல்யூ கிடைச்சிரும். அதுக்கு அடுத்த வாட்டி அந்த டேர்மை 0 ஆக்கணும்னா இன்னொரு டேர்மோட வேல்யூ கிடைச்சிரும். சோ அந்த மெத்தட் தான் நம்ம இங்க எப்படி நம்ம அதை 0வா மாத்துவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ x plus 2 equal to 0 அப்படின்னு போட்டோம்னா x ஓட வேல்யூ -2 அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். சோ அப்ப x ஓட வேல்யூ -2 எடுத்துட்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன ஆகும், a ஓட வேல்யூ 0 ஆயிடும், b ஓட வேல்யூ மட்டும் இருக்கும். சோ b ஐ ஈக்குவேட் பண்ணா 1 equal to -b னா b equal to -1 அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ அதே போல வந்து -1 இது எப்படி போட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா x plus 1 equal to 0 அப்படின்னா x is equal to -1. சோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது b ஓட வேல்யூ 0 ஆயிடும், a மட்டும் மீதி இருக்கும். சோ நம்ம இப்போ என்ன பண்றோம்னா இப்போ 1 equal to a into அந்த -1 plus 2 அப்படின்னு வந்துச்சு. சோ ஈக்குவேட் பண்ணதுக்கு அப்புறம் a ஓட வேல்யூ 1. இப்போ a ஓட வேல்யூ தெரியும், b ஓட வேல்யூ தெரியும், அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அதாவது a 1 b வந்து -1. சோ இப்போ என்ன பண்றோம்னா ரெண்டு சைடும் இன்டகிரேட் பண்றோம். இதை இன்டகிரேட் பண்றது இதை இன்டகிரேட் பண்றது ஈக்குவல்ன்றதுனால நம்ம ரைட் ஹேண்ட் சைடை இன்டகிரேட் பண்றோம். இன்டகிரேட் பண்ணும்போது இது உள்ள ஸ்ப்ளிட் பண்ணி உள்ள கொண்டு போலாம். உள்ள கொண்டு போனீங்கன்னா integral of dx by x plus 1 minus integral of dx by x plus 2. சோ நம்ம இதை பிரிச்சு எழுதிட்டோம். இப்போ நமக்கு இத பார்த்தோனே ஈஸியா தெரியும். சோ இதோட பவர் 1, அதாவது டிகிரி வந்து 1, x ஓட டிகிரி 1னா நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா logல இன்டகிரேட் பண்ணுவோம். சோ log of x plus 1 minus log of x plus 2 plus c. சோ அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதோட நிறுத்திட்டாலும் ஓகே, பிளஸ் c போட்டு இதோட ஸ்டாப் பண்ணிட்டாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா அதை சிம்பிளிஃபை பண்ணி log ரூல், அதாவது வந்து லாகரிதமிக் ரூல் யூஸ் பண்ணி logல வந்து இந்த மாதிரி டிவிஷன் சிம்பிள் எழுதினாலும் ஓகே. இதோட நம்ம சம்மதை முடிச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய செகண்ட் டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா x ஓட டிகிரி 1 தான், பட் ஆனா அது ஸ்கொயரா இருக்கு அப்படின்னு ஹோல் ஸ்கொயர். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, x ஸ்கொயர் டேர்ம் கிடையாது, அது வந்து ஹோல் ஸ்கொயர்ல இருக்கு. x அந்த மொத்த ஃபேக்டருமே ஸ்கொயரா இருக்கு அப்படின்னா நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இந்த மெத்தட்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா எப்பயும் போல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா
ஈக்குவல் டு போட்டு a போடுவோம். சோ ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெறும் ரெண்டு கான்ஸ்டன்ட் தான் யூஸ் பண்ணோம். ஆனா இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 கான்ஸ்டன்ட் நம்ம யூஸ் பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் கீழ என்ன பண்ணுவோம்னா x - 1, அதாவது ஃபர்ஸ்ட் பவர் இல்லாம வெறும் 1 லீனியர் டிகிரியோட ஃபர்ஸ்ட் டிகிரியோட பண்றோம் நம்ம. சோ x - 1 அடுத்த வாட்டி என்ன பண்ணுவோம்னா பிளஸ்ல x - 1 the whole square அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம். சோ அப்படி பண்றதுனால என்னன்னா x - 1 plus b divided by x - 1 whole square plus c divided by x plus 3 இது எல்லாமே இந்த மாதிரி எழுதிடுவோம். சோ இப்போ எப்பவும் போல நம்ம வந்து LCM எடுக்கிறோம். LCM எடுத்து டினாமினேட்டர் கேன்சல் பண்ணி நியூமரேட்டர் ரெண்டு சைடு ஈக்குவேட் பண்றோம். ஈக்குவேட் பண்ண உடனே என்ன நம்மளோட வேல்யூ a b c இது மூணுத்தோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். சோ அதெல்லாம் நம்ம பண்றோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா x = 1 இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து x = 1 ன்னு போட்டா இந்த ரெண்டு இதுவுமே நம்ம வந்து x - 1 = 0 னா x = 1 அப்படி போடும்போது என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா இந்த டேர்ம் மட்டும் இந்த டேர்மும் 0 ஆயிடும். b டேர்ம் மட்டும் நமக்கு மீதி இருக்கும். சோ அதனால அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணா 3 × 1 + 1 அதாவது 3 + 1 = b × 1 + 3 which is equal to 4 = 4. b ஈக்குவேட் பண்ணதுக்கு அப்புறமா b யோட வேல்யூ 1. இப்போ b யோட வேல்யூ கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன பண்றோம்னா x = -3 இதுக்கு எதுக்காக போடுறோம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா x + 3 = 0 ன்னு போட்டோம்னா x ஓட வேல்யூ -3. சோ அதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல -9 + 1 = c × -3 - 1 whole square அப்ப -4 whole square 16. சோ இதை வந்து நம்ம c யோட வேல்யூ ஈக்குவேட் பண்ணீங்கன்னா -1/2. இப்போ b யோட வேல்யூ கிடைச்சிருச்சு, c யோட வேல்யூ கிடைச்சிருச்சு. a யோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளால வந்து எது போட்டாலும் a யோட வேல்யூ 0 ஆயிடுச்சு. சோ இப்போ என்ன பண்ணோம்னா x ஓட வேல்யூ 0, அதாவது எப்போ நம்மளுக்கு வந்து ரெண்டு வேல்யூஸ் தெரியும் இன்னும் ஒரே ஒரு வேல்யூ தெரியாது அப்படின்னும் போது x ஓட வேல்யூ 0 போட்டு நம்மளால பண்ண முடியும். சோ x ஓட வேல்யூ 0 போட்டா என்ன கிடைக்கும் 1 = இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறமா சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கிடைக்கும். பட் ஆனா இங்க என்னன்னா நம்மளுக்கு b யோட வேல்யூவும் தெரியும், c யோட வேல்யூவும் தெரியும். அப்ப a மட்டும் தான் அன்னோன். சோ அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கேன்சல் பண்ணி நம்ம எப்பயும் போல பார்த்தோம்னா a யோட வேல்யூ 1/2 அப்படின்றது நமக்கு கிடைச்சிருச்சு. சோ இப்போ a யோட வேல்யூ தெரியும், b யோட வேல்யூ தெரியும், c யோட வேல்யூ தெரியும். எப்பயும் போல நம்மளோட பார்ஷியல் ஃபிராக்ஷனோட சம்ல எடுத்துட்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு அங்க எங்கெல்லாம் மைனஸ் இருக்கோ அதை போட மறந்துடாதீங்க. அந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறமா நம்ம எப்பயும் போல இன்டகிரேட் பண்ணலாம். சோ இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த 1/2 கான்ஸ்டன்டா வெளியே வந்துரும், இந்த -1/2 கான்ஸ்டன்டா வெளியே வந்துருது. இப்போ இந்த டேர்ம் இன்டகிரேட் பண்ணா அப்படியே தெரியும் நம்மளுக்கு log of x - 1. அதே போல இதை இன்டகிரேட் பண்ணாலும் log of x + 3 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் ஆனா இங்க பாத்தீங்கன்னா x - 1 to the whole square அப்படின்னு இருக்கு. சோ இந்த மாதிரி வரும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அதாவது t = x - 1 போட்டா dt = dx வந்துருச்சு. சோ dt / 2 t square, அதாவது dt / t square. சோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதை இன்டகிரேட் பண்ண என்ன கிடைக்கும், t to the power -1 divided by -1, அதாவது -2 + 1 divided by -2 + 1 தான் இந்த வேல்யூ. சோ இப்போ t யோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. t யோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன கிடைக்கும் -1 divided by x - 1. சோ இப்போ இது நம்மளோட ஆன்சர். கடைசியில் + c போட மறந்துடாதீங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளோட மூணாவது டைப், அதாவது தேர்ட் டைப்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா x உடைய இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர்டா இருக்கும். சோ அப்படி x உடைய இதுவே ஸ்கொயரா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்பயும் போல லீனியர் டேர்ம், சோ a / 1 - x அதை எப்பயும் போல போட்டுக்கோங்க. பிளஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா x உடைய பவர் 2 இருக்கிறதுனால மேல வந்து ஒரு x டேர்ம் ஆட் பண்றோம். அதுவே x டேர்ம் ஆட் பண்றோம். அதாவது எப்படி எழுதுவோம்னா bx + c அப்படின்னு எழுதுவோம். அதுவே வந்து இங்க வந்து 1 + x² இல்லாம x³ இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா bx² + cx + d அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம். சோ இப்போ நம்மளுக்கு ஸ்கொயர் தான் இருக்கிறதுனால bx + c அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறது மட்டும் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லா வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், நம்ம ஈஸியா பண்ணிடலாம். சோ இப்போ என்னன்னா எப்பயும் போல LCM எடுத்து கீழே டினாமினேட்டர் கேன்சல் பண்றோம். அதுக்கப்புறமா என்ன பண்றோம்னா x ஓட வேல்யூ 1 எதுக்குன்னா இந்த ரெண்டு டேர்மையும் 0 ஆக்குறதுக்காக. அதுக்கு அடுத்து x ஓட வேல்யூ 0 போடுறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா x² = -1. சோ இந்த இடத்துல நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா x = +or -1. சோ +or -1 கிடைக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் x ஓட வேல்யூ 1, அதுக்கு அடுத்து x ஓட வேல்யூ -1 தான் போடணும். சோ நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி x = 0 அப்படின்னு சொல்லி போடுறோம். இப்போ வந்து எப்பயும் போல ஈக்குவேட் பண்றோம். x ஓட வேல்யூ 1 போட்டு அப்படி நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது என்ன கிடைக்குது 2 = a ×
2 which is equal to a is equal to 1. So a ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. அதுக்கு அடுத்தபடி 0 போடுறோம். 0 போட்டா என்ன b வந்து 0 ஆயிடும், a வும் c மட்டும் மீதி இருக்கும். So a plus c equal to 2. a ஓட வேல்யூ நமக்கு தெரியும். So அதை வச்சு ஈக்குவேட் பண்ண c ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ அதுக்கு அடுத்து -1 போடுறோம். ஏன் -1 போடுறோம் நம்ம இங்க தான் சொல்லணும். ஏன்னா x2 ஓட வேல்யூ +or-1 ல வரதுனால. So அதுக்கு அடுத்து 2 equal to a into 2. அதுக்கப்புறம் இப்போ வந்து சிம்பிளிஃபை பண்ணி இதுல வந்து b ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். a ஓட வேல்யூ c ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி b ஓட வேல்யூ கண்டுபிடிச்சா b ஓட வேல்யூ 1. So இப்போ a b c மூணுத்தோட வேல்யூ கிடைச்சிருச்சு. So நம்ம எப்பயும் போல இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணும்போது என்ன இருக்கும்னா இதுதான் வந்து நம்மளோட ஈக்குவேஷன். அதாவது நம்ம வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி அப்படியே வச்சிருக்கோம். இதை வந்து இன்டகிரேட் பண்ணா நம்மளுக்கு வந்து எப்பயும் போல log of 1 minus x கிடைக்கும். பட் ஆனா இந்த ஸ்டெப்ல ஒரே ஒரு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா எக்ஸுக்கு முன்னாடி மைனஸ் சைன் இருக்கிறதுனால இன்டகிரேட் பண்ணதுக்கு அப்புறமாவும் மைனஸ் சைன் வரும். சோ அதை போட மறந்துடக்கூடாது. மைனஸ் log of 1 minus x தான் கரெக்ட். ஓகேவா? அதுக்கு அடுத்தது என்னன்னா இந்த டேர்மை இன்டகிரேட் பண்ண போறோம். இந்த டேர்மை இன்டகிரேட் பண்ண சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் ட்ரை பண்றோம். சோ 1 plus x square dt equal to 2x dx. அதாவது 2x இங்க வரதுனால அப்ப x dx is equal to x dx equal to 1/2 dt. so 1/2 வெளியே வந்துருச்சு. dt by t என்ன log t. so 1/2 into log of 1 plus x square. இந்த டேர்ம்க்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதுக்கு அடுத்து மீதி இருக்குது அது ஒண்ணுதான். சோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் இன்டெகிரல், அதாவது 1/a tan inverse of x by a அந்த ஃபார்முலா. சோ 1/a a ஓட வேல்யூ 1. சோ x by a அதுவும் 1. சோ tan inverse தான் மீதி இருக்குது. சோ இப்போ இந்த மூணுத்தோட இதுவும் கிடைச்சிச்சு. இதை எடுத்துட்டு போய் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல அதே போல மைனஸ் log of 1 minus x plus 1/2 log of 1 plus x square plus tan inverse of x plus c. சோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இதுதான் அந்த மூணு மெத்தட். சோ இது இன்னொரு வாட்டி கூட நீங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சோ உங்களுக்கு ஏதாவது டவுட் வீடியோ பாத்தீங்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட்ஸ்ல கேளுங்க. and then thank you for watching guys. Bye.